இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டரில் உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி சொல்லி தர போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் சர்ச்சில் டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வர tnvelaivaippu.gov.in அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். இதில் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, இல்லை அது மறந்து போச்சு, இல்லை லாகின் ஆகி உள்ளே போக மாட்டேங்குது, இல்லை உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நாட் வேலிடுன்னு வருது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிருக்கும். இதோடு சேர்த்து நெக்ஸ்ட்டாக உங்களுடைய டிகிரி ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் செலக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட் ட்ராப் அவுட் ஆகும். கீழே டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. இங்கே எந்த இயரில் படித்து முடிச்சிங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு லாங்குவேஜ் மீடியம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா இல்லை தமிழ் மீடியமானு கேட்டிருப்பாங்க. இதில் அது போக நிறைய லாங்குவேஜஸ் நீங்கள் எந்த மீடியம் எடுத்து படிச்சிங்களோ அந்த மீடியம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு செகண்ட் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் எதை சூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம யூஜியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் டிகிரி நேம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இது இல்லாமல் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க நிறைய பேர், பிஏ மேக்ஸ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கெலாம் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய டிகிரி என்னவோ, உங்கள் டிகிரிக்கு அப்புறம் உங்களுடைய மேஜர் என்னவோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதில் சர்ச் பண்ணி பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுக்கு நான் கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு கீழே மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை தேடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சிலரி 2 கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மேஜர் அல்லது அலைடு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸா இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனா இல்லை அது செகண்ட் கிளாஸா இல்லை தேர்ட் கிளாஸா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. பட் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கக்கூடாது, மார்க் ஷீட் நம்பர் தான் கொடுக்கணும். அதன் பிறகு கவுன்சில் நம்பர் கேட்டிருப்பாங்க. இது கட்டாயம் கிடையாது. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங், பார் கவுன்சில் இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல கவுன்சில் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆன்சிலரி 1 கேட்டிருப்பாங்க. இது கம்பல்சரி இல்லை. இதே நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் இதில் உள்ளது எதுவும் இருந்துச்சு அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூஜி டிகிரி அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல ஆட் ஆகிரும். ஸோ ஏற்கனவே உள்ள எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரிக்கு கீழே டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிரும். இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன் ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஷோ காட்டும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதே போல் இந்த இடத்துல ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் என்ன டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் முடிச்சுன்றது கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இயர் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருப்பாங்க.
ஸோ இதே போல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இல்லை தமிழ் மீடியம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு கோர்ஸ் டியூரேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை மாதம் இந்த கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 இயர் அப்படின்னா 12 மந்த்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை 6 மந்த்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா குவாலிஃபிகேஷனில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்களோ அந்த சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்த சப்ஜெக்ட் என்னங்கிறது எல்லாமே அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு இன்ஸ்டியூட் டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டா அல்லது ப்ரைவேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டுமே வந்து கவர்மெண்ட் டைப்பா அல்லது ப்ரைவேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் கொடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது பிறகு இந்த இடத்துல ஆட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, நம்ம நெக்ஸ்ட்டாக கொடுத்த டிகிரி, அதன் பிறகு இந்த டிப்ளமோவும் ஆட் ஆயிரும். அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வந்து அது ஆட் ஆயிரும். ஸோ நாம் இப்போ நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் டிகிரியும் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தோம், டிப்ளமோ எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்த உள்ள நம்மளுடைய ட்ரைனிங் ஸ்கில்ஸ் அல்லது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.